ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட டீக்கு இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். இந்த சாஃப்டான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிற ஒரு வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 2 வாழைக்காய் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து முன்னாடி பின்னாடியும் லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்க வேண்டாம். இது போல் லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. இது போல் எடுத்துட்டு அடுத்து நம்ம பஜ்ஜி போடுறதில் இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கையில் பற்றாமல் பார்த்து சீவி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட போடலாம், இல்லை இப்படியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து சோடா உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கலக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் போல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி போடுறப்போ உதிரி உதிரியாக வராமல் நீட்டாக வந்து பஜ்ஜி வந்து நல்லா ஃபஃபியாக உப்பி வரும். இப்போ மாவு வந்து இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவு இருந்தால் தான் வந்து பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம ரெடிபிடி வச்சுருந்த வாழைக்காயை இந்த மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம முக்கி வச்சுருந்த வாழைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டாது. இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து இந்த பக்குவத்தில் பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெயே இல்லாமல் பஜ்ஜி சூப்பராக ஃபஃபியாக வரும். இது போல் நல்லா 2 பக்கம் திருப்பி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுன்னு. எண்ணெயே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இது போல் நான் எல்லா வாழைக்காயும் இது போல் பஜ்ஜி போட்டுக்கலாம். இது போல் சிம்பிள் அண்டு ஈஸியாக ஈவினிங் டைம் பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் நான் இது போல் வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.